பேட்மேன் பேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் ஒரு வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். லாஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் செகண்ட் லாஸ்ட் டேல இருக்கிறோம். ஹாய் சார், வணக்கம். வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட்மேன் தக் லைஃப். டு ஸ்டார்ட் வித் இந்த இந்த எபிசோட் இருக்குல்ல, அதாவது கடைசிக்கு முன்னாடி எபிசோடு, இந்த கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் வந்து போன சீசன்ல அதுக்கு முன்னாடி சீசன்லாம் ரிவ்யூல நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். என் கூட ரிவ்யூ பண்ணவங்க என்ன பேசிட்டு இருந்தாலும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமா ஞாபகமே வரல. இப்பதான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை. இன்னைக்கு இந்த எபிசோட்ல இந்த 45 to 50 மினிட்ஸ் நீங்க என்ன பேச போறீங்க அப்படிங்கறது வந்து நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்கன்னு பாக்கலாம். இதை நான் இன்னொரு வேலை சொல்லிட்டா, இன்னைக்கு நான் ஷோ பார்க்கல, முழுக்க நீங்களே பேசிருங்க, நான் எப்படியாவது வண்டிய சைட் கேப்ல ஓட்டி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லாமா? இது அப்படி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு ஷோல நான் வேண்டாம் வரப்ப பார்த்தா எனக்கு தான் தெரியும். எல்லாரோட ஏவி திருப்பி ஒரு ஏவி மறுபடியும் ஒரு ஏவி வெளியே போகும்போது ஃபுல் ரைட்ஸ். அப்ப என்ன சொல்ற? என்ன கேள்வி வேணா கேளுங்க, இப்ப நான் டான் ஆன்சர் பண்றேன்ற அப்படிதானே? நீங்க கேப்பீங்க 28வது நிமிஷத்துல திவ்யா தலையில ஒத்த படம் போட்டிருந்தாங்களா ரெட்ட ஜடை போட்டிருந்தாங்களா? நான் மாட்டிப்பேன் சார். ஐயோ ஐயோ. சரி, எனிவேஸ், ஆக்சுவலா நீ சொன்னது மாதிரி என்னுடைய லாஸ்ட் 2 எபிசோட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் அண்ட் பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ அந்த ஆங்கிளின் அடிப்படையில நீ சொன்ன மாதிரி இட் வாஸ் 2 விஷயம். ஒரு சரியல் மூமெண்ட்டும் இருக்கு. அதாவது எனக்கு இன்னைக்கு ஷோ போகும்போது லாஸ்ட் டே வெளியில வந்த லாஸ்ட் வாரமும் லாஸ்ட் டேவும் எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இதே மாதிரிதான் இந்த கடைசியா ஹெவி ஹார்ட்டடோட வெளில வரணும், மக்களுக்கு எமோஷனல் வைப்ரண்ட்டை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து ஏன்னா இன்னைக்கு இவங்க வந்து ஒரு சாங் இந்த மாதிரி போட்டுச்சுல, அப்ப அந்த டைம்ல வேற மாதிரி ஒரு சாங், இந்த இந்த அப்படியே எப்படி சொல்றது, ஒரே அந்த லலலா 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 அந்த மாதிரி மூமெண்ட். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பாண்டிங்கான அதிக ஒரு ஒரு ஒரிஜினல் பாண்டிங்கான ஒரு கிரிப் இருந்துச்சு அதுல. இதுலயும் பாண்டிங் இருக்கு, ஒரிஜினல் பொய்யெல்லாம் தாண்டி இந்த நேரத்துல இந்த க்ஷணத்துல ஒரு விஷயம் தான் அவங்க எல்லாரும் மைண்ட்லயும் ஓடி இருக்கும். இந்த பர்டிகுலர் நேரத்துல அவங்களுக்குள்ள எப்படி சொல்றது, ஓகே நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் இவ்வளவு சீப்பா நாமளும் பிஹேவ் பண்ணிருக்க தேவையில்லை அப்படின்ற அந்த ரியலைசேஷன் ரிக்ரெட்டு இதெல்லாம் கடந்த ஒரு வாரமா தான் நாளாக அண்ட் ஃபைனலா இந்த பர்டிகுலர் டேல இந்த ஓவராலா எல்லாருடைய எமோஷனும், எல்லாரும் அழுத மொமெண்ட்டும், எல்லாரும் உடஞ்ச மொமெண்ட்டும் இதெல்லாம் காமிக்கும் போது கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். கெட்டவன்லாம் நல்லவனா தெரியுவான், துரோகி எல்லாம் நண்பனா தெரியுவான், எல்லாமே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி நடக்கும். பட் இன் பிட்வீன் இதுலயும் சில வன்மங்களை பார்க்க முடிஞ்சது, இதுலயும் சில கன்றாவியை பார்க்க முடிஞ்சது, இதுலயும் சில நல்லதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கலவையா. ஸோ பை ஆல் மீன்ஸ் இட்ஸ் லைக் ஃபைனலி த ஷோ ஹஸ் கம்ஸ் டு எண்ட். ஜியோ ஹாட்ஸ்டார் உங்களை விட்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதற்கு மேல் நீங்கள் ஸ்ட்ரீமில் காலையில எழுந்துச்சோட யார் கக்கா போய் முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றா அப்படின்றத வரைக்கும் பாக்குறதெல்லாம் முடிச்சாச்சு. இனி அந்த பிரச்சனை இல்ல. ஹேரும் கட் பண்ணியாச்சு, ஃபேஸுக்கு பெயிண்டும் அடிச்சாச்சு. இனி நாளைக்கு ஒரு அதாவது இவங்களுக்குன்னு ஒரு ஜகஜகா குஜுகுஜா அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய வீட்டில் 4 பேர் ஃபர்ஸ்ட் டைம் அரோராவை கிச்சன்ல வேற பாக்குறேன், குவைட் எக்ஸைட்டட். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான மூமெண்டா இருந்தது. அதுலயும் ஒரு சில நிகழ்வுகள், அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து விக்ரம காமிச்சு முடிச்சிட்டாங்க. சில பேர் யாரும் கேட்டாங்க, நேத்து நீ கேட்டியா, யார் கேட்டா தெரியல சார், ஏவி ஆர்டர்ல தான் வின்னர் ரன்னர் கவுண்டா அப்படின்னு யாரோ ஒருத்தன் கேட்டாங்க. அதாவது 4th விக்ரம், 3rd இது சபரி, 2nd திவ்யா, 1st அரோரா, அப்படியா அப்படின்னு. அப்படி பார்த்தா நான் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். அப்படி பார்த்தா இப்ப போன சீசன்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆமா ஃபர்ஸ்ட் ரயான் பார்த்தான், அப்புறம் பவித்ரா பார்த்தா, அப்புறம் விஷால் பார்த்தான், அப்புறம் சௌந்தர்யா பார்த்தா, அதுக்கப்புறம் முத்துக்குமரன் பார்த்தா. இது ஒரு பேட்டர்ன்னு சொல்ற முடியாது, ஆனா போன சீசன்லயும் இப்படிதான் நடந்துச்சு. ஓகே சரியா? ஒவ்வொருத்தரா போயிட்டு அந்த மொமெண்டமோடைய ஹெவினஸ் வந்து பயங்கரமா தான் இருந்தது. ஆனா போன சீசன்ல என்னன்னா, இவங்க 4 பேருக்காக மிச்சவங்க எல்லாரும் சுத்தி இருந்து அப்ப வர்ஷினி ஒண்ணு பண்ணுவா, அந்த மொத்த வீடு சம காண்டாகிற மூமெண்ட் என்னன்னா, எவ்வளவு நேரம் தான் இவங்களையே புகழாரம் பாட்டு, போர் அடிக்கிறதா, பொங்கல் முடிஞ்சு போச்சு, பிக் பாஸ் நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், பிக் பாஸ் இங்க சாப்பாடு கூட சரியா கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, கிளம்பு. வர்ஷினி எல்லாரையும் வச்சு செஞ்சா
செய்யும் செஞ்சா கிளம்பலாம். அது எப்படி தெரியுமா, நாங்க எல்லாரும் ஒரே சோபால தானே உட்காந்துருக்கோம். இப்படியே திரும்பி சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்கலாம் இப்படி 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 வரிசையா உட்காந்துருப்பாங்களே. இப்படிலாம் எவ்வளவு நேரம் தான் இவங்க முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறது. பிக் பாஸ் கிளம்பலாம், பிக் பாஸ் பெட்டியை கொடுங்க. வர்ஷினி பண்ணதுல ஏமா ஒரு சம்பவம் தான் நல்லா இருக்கும். ஏமா ஏமா வர்ஷினி, நீ நம்ம சேர் லீடர்ஸ் சொல்லி நம்மள கூப்பிட்டு வந்திருக்காங்க, நீ என்னம்மா இவ்வளவு சேர் பண்ற? வர்ஷினி ஆனா ரொம்ப அட்மோஸ்ட் ரியல். அந்த பொண்ணு கொஞ்சம் அந்த இடத்துல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. மனசுக்குள்ள இருந்தெல்லாம் டப்பு டப்புன்னு எவ்வளவு நேரம் பார்த்துருக்கிறது, லெட்ஸ் கோ. அப்புறம் அவ்வளவுதான், இனிமேல் என்ன நம்ம சொல்றதுனால ஓட்டு மாறுப்புதா அப்படின்னு டப்பு டப்புன்னு கேட்பா. சோ சார் எனி விச் ஓகே, வேஸ். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சாரி சார் இன்டரப்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டவுட். நீங்க நிறைய சாரி இன்டரப்ட் சொல்லிட்டே இருக்க போறேன். ஏன்னா எனக்கே தெரியுது, நான் பேசி முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் நீங்க அதுக்கு ரெஸ்பாண்டே பண்றீங்களா? அப்பனா லேக்ல தான் போகுது. யாரோ ஒருத்தருக்கு பயங்கர வீக்கா இருக்கு என்று நினைக்கிறேன். ஃபைன் சார். இப்போ 4 பேர் இருக்காங்க வீட்டுல. எனக்கு போன சீசன் கரெக்டா ஞாபகம் இல்ல, பட் எனக்கு அதுக்கு முன்னாடி சீசன் ஞாபகம். 3 பேர் இருப்பாங்க. அதுல அந்த பாக்ஸ்ல ஏதோ மேல போற மாதிரி போயிட்டு 2 பேர் மட்டும் திருப்பி வருவாங்க. அவங்க 2 பேர் தானே ஃபினாலே போவாங்க. அப்படி பார்த்தா இப்போ இந்த மீதி 2 பேர் எப்படி வெளியே எடுப்பாங்க? ஸ்டேஜுக்கு போற 2 பேர் தவிர. சீசன் 6 ஒரு பேட்டர்ன்ரா, சரியா? இந்த அசீம் இருக்க சீசன்ல ஹை பட்ஜெட் விவோவோ இல்ல ஓப்போவோ அதெல்லாம் இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் பட்ஜெட் தாங்குச்சு. ஸோ நாங்க மேல ஹெலிகாப்டர் இதெல்லாம் வச்சு பயங்கரமா பண்ணோம். அப்புறம் சீசன் 7ல கொஞ்சம் லைட்டா என்ன சொல்றது, ஒரு 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 மாதிரி லைட் செட்டிங்ல 5-4-3 அப்படி கொண்டு வந்து, அந்த 5-4-3 வந்து இந்த 5th 4th எல்லாம் முன்னாடியே கழட்டி விட்டுட்டு கடைசி 3 பேரை மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்து கடைசி நாள்ல வச்சுக்கிட்டோம். போன சீசன்ல பட்ஜெட் காரணமாகவும் செகண்ட் டே டைல்ஸா இருந்தா கூட அந்த 5 பேரை கடைசி வரைக்கும் வச்சா அந்த வீடு தாங்காது, எல்லாரையும் வச்சுட்டு 5 பேரையும் கடைசி நாள் கொண்டு வருவாங்க. ரயான் 5th வருவான், 4th பவித்ரா வருவா, 3rd விஷால் வருவா. கடைசியில 2 பேரையும் ஒரே நேரத்தை கூப்பிட்டு வருவாங்க, சௌந்தர்யாவையும் முத்துக்குமரனையும். அப்படிதான் கூட்டிட்டு வந்து கொண்டு போவாங்க. ஸோ பேட்டர்னை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீசனும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கே நிறைய பேர் வந்து விக்ரம் 4th, திவ்யா டைட்டில் வின்னர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இது ஒரு ஷூட்டே நாளைக்கு தான். இந்த செகண்ட் வரைக்கும் விக்ரம் எவிக்ட் ஆகல. அதுவே ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஏன் பரப்புறாங்கன்னு தெரியல. செகண்ட் அரோரா வின்னரும் கிடையாது, அதுவும் ஏன் பரப்புறாங்கன்னு தெரியல. இது எல்லாமே வந்து ஒரு 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 நிதர்சனமே இல்லாத உண்மை, நிதர்சனம் இல்லாத உண்மை அப்படின்ற மாதிரி. இது வந்து பொய்யிலேயே ஒரு சிறந்த பொய் அப்படி. அதனால அது கிடையாது. என்ன இன்னைக்கு ஷோல வந்து ஒரு எமோஷனலான மூமெண்ட்ல நான் காமெடியன்டா, என்னைய அழ வச்சிட்டீங்க, எங்களையும் இப்படிதான்டா சொல்லி அழ வச்சீங்க, நீ காமெடி தான்டா எங்களை சொன்னாங்க, நாங்களும் தானே அழுதோம்.